அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நாளைய தினம் பங்குனி மாதத்தினுடைய உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் அன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விளக்கமான பதிவை கொடுத்துருந்தேன். வீட்டில் என்ன பண்ணணும், கோவிலில் போயிட்டு நாம் எதை கேட்கணும், அங்கே எதை கொண்டு போய் கொடுக்கணும் போன்ற அனைத்து விஷயங்களையும் விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த பதிவு எதற்காக அப்படின்னு கேட்டால், நாளைய தினம் பங்குனி மாதத்தினுடைய உத்திரம் நட்சத்திரம் இது வெள்ளிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு. அதனால் நாளைய தினம் என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னா, வீட்டில் முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் இருந்தாலோ அல்லது வேல் இருந்தாலோ இப்போ சொல்லப்படுகின்ற பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யுங்கள். இதன் மூலமாக வீட்டில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அந்தஸ்து என்பது ஏற்படும். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போது இருக்கக்கூடிய காலம் வெப்பமான காலம். அதனால் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் எல்லா சிவாலயங்களிலேயும் தாரா பாத்திரம் அப்படின்னு சொல்லுகின்ற பாத்திரத்தை வைப்பார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஈஸ்வரர் அபிஷேக பிரியர் இல்லையா, அவர் எப்பொழுதும் ஈரத்தோடு இருப்பதை அவர் விரும்புவார். அதனால் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக உஷ்ணம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாலயங்களில் இந்த தாரா பாத்திரத்தை மேலே கட்டி விடுவாங்க. அதில் தண்ணீரை ஊற்றி விடுவாங்க. அது சொட்டு சொட்டாக ஈஸ்வரர் மேலே அது விழும். அதன் மூலமாக அவர் குளிர்ச்சி அடைவார். அதன் மூலமாக அவர் இருக்கக்கூடிய அந்த ஊரோ கிராமமோ இது எல்லாமே குளிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பமும் கொஞ்சம் குளிர்ச்சி அடையும். ஏன்னா தெய்வங்கள் குளிர்விக்கப்பட்டால் அந்த ஊரும் குளிர்விக்கப்படும். அந்த ஒரு அடிப்படையில் நாளைய தினம் பங்குனி உத்திரம் என்பதினால வீட்டில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. இப்போ கோவிலில் நாம் செய்கிறோம் அப்படின்னா பணம் கட்டி செய்ய வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு பணம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் பஞ்சாமிர்தங்களால் அபிஷேகம் பண்ணினா ரொம்ப சிறப்பு. எதெல்லாம் போடணும், எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பால் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்து தயிர் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. அதற்கு பிறகு நெய் விட்டு, நெய் உருக்கி அது ஆறணும். அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி அது இருக்கணும். அப்போ தான் அபிஷேகம் பண்ணணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ணினா பாவம் வரும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சர்க்கரை அதை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை பண்ணணும். அடுத்து தேன் அபிஷேகமாக பண்ணணும். அடுத்து மஞ்சளால் அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து இளநீர் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள். சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணுங்கள். அடுத்து விபூதியால் அபிஷேகம் பண்ணுங்கள். இவற்றால் அபிஷேகம் செய்து அடுத்து சுத்தோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்து நல்ல வெண்மையான காட்டன் துணியால் நல்லா ஒத்தி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி, இப்போ இருப்பதோ வசந்த காலம், பூக்கள் நிறைய பூக்கின்ற காலம். அதனால் முருகப்பெருமானுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு பூ வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்துங்க. இதன் மூலமாக முருகரை குளிர்வித்தால் நம் வீடும் குளிர்விக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு மேற்சொன்ன அனைத்தும் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி செய்து முடிந்தால் மாவிளக்கு போடுங்க. இத்தனை அபிஷேகம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா வெறும் பால் அபிஷேகமாவது நாம் பண்ணலாம். ஏன்னா பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் பால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அதில் நாம் கலந்துக்கலாம். அல்லது கலந்துக்க முடியல அப்படின்னா அந்த குடம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் இல்லையா, அப்போ பால் வாங்கி அந்த குடத்தில் ஊற்றலாம். அதுவும் முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கோ முருகப்பெருமானுக்கோ நாம் அபிஷேகம் பண்ணலாம். அல்லது கோவில்களில் வெளிப்புறங்களில் முருகரினுடைய விக்கிரகம் இருந்தாலும் அபிஷேகம் நாம் பண்ணலாம். இந்த மாதிரி நாம் பண்ணுவதனால நிச்சயமாக நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சாந்தம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே ஏற்படும். மாவிளக்கு நாளைய தினம் போடுவதும் ரொம்ப 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 சிறந்தது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஈஸ்வரன் கோவில்களில் வெளிப்புறங்களில் முருகப்பெருமானை தனியாக வச்சுருப்பாங்க. நாமளே அபிஷேகம் செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட நாளைய தினம் அபிஷேகம் செய்யுங்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.